இப்போது நீங்கள் பார்க்குற இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தோட பக்க அளவுகள், முக்கோணம்னா முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். ஸோ முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3, 4, 5ன்னு 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸாக இருக்குது. அப்போது 3 சைடுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு தனியான ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா பாருங்கள். ரூட்டுக்குள்ளே எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம் பாருங்கள். ஃபார்முலா நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எஸ்ஸு. அப்போ எஸ்ஸுனால் நமக்கு என்ன தெரியுமில்ல, சைடு இல்லை, நம்ம சைடு எடுத்து தப்பு பண்ணக்கூடாது. ஸோ 3 சைடு கொடுத்துருக்காங்க, அது எஸ்ஸு இல்லை. எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த 3யுமே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3யுமே ஆட் பண்ண என்ன வரும்? 5 4 9 10 12. ஸோ 12/2 6. ஸோ எஸ்ஸோட மதிப்பு வந்து 6. ஸோ ஃபஸ்ட்டு எஸ் ரூட்டுக்குள்ளே ஃபார்முலா படி 6 எஸ் வருமா? அப்போ 6. அடுத்து ப்ராக்கெட் எஸ் மைனஸ் ஏ, அதாவது 6 மைனஸ் 3. 6 மைனஸ் 3னா 3. அடுத்து 6 மைனஸ் 4, அப்போ என்ன வரும்? இன்ட்டு 2. அடுத்து 6 மைனஸ் 5 இன்ட்டு 1. ஸோ 3 2 6. 6 இன்ட்டு 6 ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே 36. 36னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 6 இன்ட்டு 6 தானே. ஸோ 6. நமக்கு கொடுத்துருக்கப்பட்ட ஆப்ஷனில் 6 தான் நமக்கான சரியான விடை.